Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தின் 56வது நாளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக கரூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள டவுன் பகுதியில் திரண்டுள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் திமுகவின் அவலங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்க உள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்திலே கரூர் மாவட்டம் கரூர் டவுன் பகுதியிலே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் மக்கள் வெள்ளத்திலே தவண்டு வந்து கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அதாவது ஆட்சியிலே போக்குவரத்துறை அமைச்சராக இருந்து தற்போது முன்னாள் அமைச்சராக மாவட்ட கழக செயலாளராக கரூர் மாவட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்காக செய்து கொடுத்திருக்கிறார். அந்த எழுச்சியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் மாவட்டமே மக்கள் வெள்ளத்தில் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 2 கிலோமீட்டருக்கு மேலாக வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பெண்களும் அதே போன்ற இளைஞர்களும் பொதுமக்களும் சாலையை திரண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிகளுக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொய்க்கால் குதிரை, அதே போன்ற கரகாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்று வருகிறார். கரூர் இந்த மாவட்டத்திற்கு இந்த சட்டமன்ற தொகுதிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு மக்கள் நல திட்டங்களை அதிமுக செய்து கொடுத்திருக்கிறது. கரூர் நகரில் 306 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே, அதாவது வருடத்திற்கு 150 மாணவ மாணவிகள் பயிரக்கூடிய வகையிலே 1000 படுக்கை வசதிகளுடன் கொண்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இந்த கரூர் மாவட்டத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே செய்து கொடுக்கப்பட்டது. மக்கள் அதனை நன்றி கடனோடு இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அரசு மருத்துவமனையை முழுமையாக பயன்படுத்துவதற்கும் ஏழை எளிய நடுத்தர கூலி தொழிலாளர்கள் அரசு மருத்துவமனை பயன்படுத்தும் விதமாக அந்த மருத்துவமனை அமைத்துக் கொடுக்கப்பட்டது. கரூர் நகரிலே போக்குவரத்து நெரிசலை குறைக்க ரயில்வே சந்திப்பு முதல் தேசிய நெடுஞ்சாலை சேலம் பைபாஸ் வரை, அதாவது 21.12 கோடி ரூபாய் புறவழிச்சாலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அமைக்கப்பட்டது. அம்மா சாலை என்கிற அந்த சாலை மக்களுக்கு பிரதான சாலையாக இன்று பயன்படுத்தப்படுகிறது. கரூர் நகருடைய குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக 77.83 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே குளத்துப்பாலம் தாந்தோட்டிமலை பகுதியில் இருந்து 3 குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதே போன்று பெரிய குளத்துப்பாளையம், பசுபதிப்பாளையம் பொதுமக்களுடைய 50 ஆண்டு கால கோரிக்கையாக இருக்கக்கூடிய ரயில்வே குகை வழிப்பாதை திட்டத்தை 13.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே நிறைவேற்றப்பட்டது. குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக 100.42 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே 1152 வீடுகள், அதாவது தோரண கல்பட்டியில் கட்டி கொடுக்கப்பட்டது, கட்டி முடிக்கப்பட்டது. இரட்டை வாய்க்கால் பகுதியிலே மக்கள் பாதை, அதாவது கரூர் ரயில்வே ஜங்ஷன் வரை 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே தரைத்தளத்துடன் கூடிய புதிய காங்கிரீட் வாய்க்கால் அமைத்துக் கொடுக்கப்பட்டு, அதாவது கழிவுநீர் செல்லக்கூடிய வகையிலே மேல்புறம் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் சாலையாகவும் கீழே வடிகால் கால்வாயாகவும் அமைத்துக் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. கரூர் நகராட்சியிலே, அதாவது அலுவலகத்திற்கு புதிய நகராட்சி அலுவலகமாக 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அந்த கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது. பழைய அமராவதி ஆற்றுப்பாலம் 125 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பூங்காவுடன் கூடிய நடைபயிற்சி பாதையாக அமைத்துக் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. மக்களுக்காக ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதத்திலே பல்வேறு மக்கள் நல திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செய்து கொடுக்கப்பட்டது. அதனை இன்றைக்கு முளைப்பாரிகளோடும் மலர்களை தூவியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை பல்லாயிரக்கணக்கான மக்கள் உற்சாகமான ஒரு வரவேற்பினை கரூர் சட்டமன்ற தொகுதியை குலுங்குகிற விதமாக வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கரூர் மாவட்டத்திலே
லைட் ஹவுஸ் கார்னரிலே 1952ஆம் ஆண்டு வைக்கப்பட்ட 2.5 அடி உயரத்திலே பராமரிப்பு இல்லாமல் இருந்த மகாத்மா காந்தி சிலை கரூர் நகராட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டு தற்போது புதிதாக 8.5 அடி உயரமாக கொண்ட முழு உருவ வெங்கல சிலையை பிரம்மாண்டமாக அந்த லைட் ஹவுஸ் கார்னரிலே ரவுண்டான அருகே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆசாத் பூங்கா புனரமைப்பு செய்யப்பட்டு புதுப்பொலிவுடன் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது கரூர் அந்த சட்டமன்ற தொகுதியில். நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறைகள் 2.90 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று காந்தி கிராமம் விளையாட்டு மைதானம் 1.25 கோடி ரூபாய் மதிப்பில் சுற்றுச்சுவர், நடைப்பயிற்சி மேடை, சிறுவர் பூங்கா மைதானம், LED விளக்குகள், அதே போன்று உடற்பயிற்சி நிலையம் ஆகியன அமைத்து கொடுக்கப்பட்டது. அமராவதி ஆற்றிலே பசுபதிபாளையம் 5 சாலையில் புதிதாக மேம்பாலம் 13.30 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7.7 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே உயர்மின் கோபுர விளக்குகள் 1450 LED விளக்குகள் கரூர் நகர பகுதி முழுவதாக ஒளிவூட்டக்கூடிய வகையிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பொருத்தப்பட்டது. நீண்ட காலமாக சேமித்து வைக்கப்பட்டிருந்த நகராட்சி குப்பைகள் 9.33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் பிரிக்கப்பட்டு அதனுடைய உரம் தயாரிக்கப்படுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக இந்த சேமிக்கக்கூடிய குப்பைகளை வீணாக்காமல் அதனை முறையான ஒரு உரமாக தயாரிக்கப்பட்டு அந்த உரத்தை விவசாயிகளும் அதே போன்று செடிகள் வளர்க்கக்கூடிய பச்சை பசுமையாக பூங்காக்களை பராமரிக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே வெண்மலை பகுதியிலே தார் சாலை, உயர்மின் கோபுர விளக்குகள், அதே போன்று பவர் பிளாக், கழிவுநீர் கால்வாய், மழைநீர் சேகரிப்பு, குடிநீர் வசதி, திருமண மண்டபங்கள், பொழுதுபோக்கு பூங்காக்கள் என கரூர் அந்த சட்டமன்ற தொகுதி முழுவதுமாக மக்களுக்காக பல்வேறு எண்ணில் அடங்கா திட்டங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையிலே 3 கோடி ரூபாய் மதிப்பீடு, அதாவது பான்கள், பாஞ்சமாதேவி, ஆத்தூர் அம்மா திருமண மண்டபங்கள் அமைத்து கொடுக்கப்பட்டது. குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட அம்மா மினி கிளினிக்குகளை இந்த கரூர் மாவட்டத்தில் ஏராளமாக முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது. கரூர் மாவட்டத்திலே அரசு மருத்துவமனை இருக்கிறது. கிராமங்கள் அடங்கிய பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளிலே இந்த அம்மா மினி கிளினிக்கல் மூலமாக ஏழை எளிய மக்கள் தங்களுடைய உடல்நல பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கும் தீர்வு காணுவதற்கும் அம்மா மினி கிளினிக்குகள் அமைத்து கொடுக்கப்பட்டது. அதனை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு திமுக அரசு மூடு விழா நடத்தி இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட அம்மா சிமெண்ட் பெயர் மாற்றம் செய்து ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட மடிக்கணினி திட்டம் முழுமையாக நிறுத்தப்பட்டு மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு திமுக அரசு முட்டுக்கட்டை போட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அதாவது ஏழை எளிய மக்களுடைய வளர்ச்சிக்காக பேரிடர் காலங்களிலே குறிப்பாக வழங்கப்பட்ட நிதியெல்லாம் இன்றைக்கு வழங்காமல் நிலுவையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் சார்ந்து இருக்கக்கூடிய குறிப்பாக இன்று சிறு குறு தொழில்களை பாதிக்கக்கூடிய விதத்திலே பல்வேறு மின்கட்டண உயர்விலிருந்து சொத்து வரியிலிருந்து பல்வேறு வரிகளுடைய உயர்வு காரணமாக தொழில்கள் முடங்கி இருப்பதாகவும், கரூரை பொறுத்தளவிற்கு இந்த வாகனங்களுக்கு பாடி என்று சொல்லக்கூடிய வாகனங்கள் முழுமையாக கட்டக்கூடிய அந்த தொழில் நிறுவனங்கள் பல்வேறு நடத்தப்பட்டு வருகிறது. அது சார்ந்து இருக்கக்கூடிய அந்த உபகரணங்கள் குறிப்பாக இரும்பு, தகரங்கள் போன்ற பொருட்களுடைய விலையேற்றம், அதனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கொண்டு வருவதில் இறக்குமதி செய்வதிலே பிரச்சனைகள், இப்படி பல்வேறு பிரச்சனைகளோடு இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் வேதனைக்குள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக வரி உயர்வு என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சியிலே அனைத்து வரியும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. மக்கள் சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். மக்கள் வேதனையுடைய உச்சத்திற்கே சென்றிருப்பதை இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நினைத்து பார்க்கிறார். குறிப்பாக திமுக எந்த அளவுக்கு தங்களை தள்ளி இருக்கிறது என்பதை வேதனையோடு பார்க்கக்கூடிய நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி டாஸ்மாக் முறைகேடு வழக்கிலே 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பது அம்பலமாகி இருக்கிறது. நாளை உச்ச நீதிமன்றத்திலே அந்த வழக்கு வரவிருக்கிறது. குறிப்பாக இந்த மதுபான ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறது திமுகவுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி.
அந்த மதுத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் 1000 கோடி ரூபாய் குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் விசாரணை செய்ய சென்னை உயர்நீதிமன்றத்தில் விதித்த இடைக்கால தடையை எதிர்த்து அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்திருக்கக்கூடிய அந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது. திமுக அரசினுடைய ஊழலில் மிக முக்கியமான ஊழல் டாஸ்மாக் ஊழலாக இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. டாஸ்மாக் ஊழலிலே இன்றைக்கு உச்சநீதிமன்றம் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது. குறிப்பாக இந்த விசாரணையிலே ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவரோடு தொடர்புடைய எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அமலாக்கத்துறை பல்வேறு கட்ட விசாரணைகளை நடத்தியிருக்கிறது. இந்த விசாரணையுடைய நகர்வுதான் நாளை முழுமையாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை வர உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று திமுகவுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அவருக்கு சொந்தமான இடங்கள் எல்லாம் இதே கரூரிலே வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் ஒவ்வொரு அணுக்களாக சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு நகர்விலும் அவர்கள் முறைகேடாக சொத்து சேர்த்தது, முறைகேடாக பல்வேறு இந்த பகுதியிலே பங்களா வீடு கட்டியது என நோட்டீஸ் ஒட்டப்பட்டு அவருடைய சகோதரர் தலைமறைவாக இருந்து தொடர்ந்து அமலாக்கத்துறைக்கு அவர் கையில் சிக்காமல் அவர் டிமிக்கி கொடுத்து வந்த நிலையில் தொடர் விசாரணையை அமலாக்கத்துறை கையில் எடுத்து பல்வேறு நகர்வுகளுக்கு பிறகு 1000 கோடி ரூபாய் டாஸ்மார்க்கில் முறைகேடு செய்ததையும் அம்பலப்படுத்தியிருக்கிறது. முறைகேடாக சொத்து சேர்த்ததையும் அதே போன்று அந்நிய செலாவணி வழியாக முறைகேடாக சொத்துக்கள் சேர்த்திருப்பதையும் அமலாக்கத்துறை ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருந்தது. குறிப்பாக செந்தில் பாலாஜியை பொறுத்தளவிற்கு இந்த அரசு டாஸ்மாக் மதுபானங்களில் ஒரு பாட்டில் ஒன்றுக்கு 10 ரூபாய் கூடுதல் வசூல் என்பதால் மாதம் ஒன்றுக்கு பல கோடி ரூபாய் இதன் மூலமாக வருவாய் ஈட்டுவதாகவும் ஒட்டுமொத்தமாக ஊழலினுடைய உருவமாக டாஸ்மாக் துறை இன்றைக்கு இருப்பதால் டாஸ்மார்க்குடைய அமைச்சர் மிகப்பெரிய நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டதும் தனது அமைச்சர் பதவி அவர் இழந்ததும் காலத்தினுடைய வரலாற்றில் மறக்க முடியாத கரும்புள்ளியாக திமுகவிற்கு இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி பல்வேறு கட்ட ஊழல்களினுடைய விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அமைச்சர் தான் இந்த தொகுதியில் இருப்பதாக அந்த மக்கள் வேதனையோடு சொல்லக்கூடிய நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. கரூரிலே குறிப்பாக ஆசிரியர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், இங்கு இருக்கக்கூடிய சிறு குறு தொழில், அதே போல பல்வேறு பெரிய நிறுவனங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மின் கட்டண உயர்வு பெரிய நெருக்கடிகளுக்காக ஆளாகி இருப்பதாகவும் இதனால் வேலை இழக்கக்கூடிய அபாயங்களும் தொழிற்சாலையை மூடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. எனவே இந்த பகுதியிலே தொழிலை வளர்க்க, தொழிலை பெரிய அளவிலே தொழில் புரட்சியை கொண்டு வர வேண்டும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்றால் முழுமையாக இந்த மின் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும். சொத்து வரி, தொழில் வரி போன்றவற்றை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், குறைக்க வேண்டும் என்பதுதான் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த போன்ற சொத்து வரி, மின் கட்டணம் எல்லாம் கட்டுக்குள் இருந்தது. அதே நேரத்திலே மின்வெட்டு என்பது அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இவற்றை பார்க்கிற போதுதான் இந்த தொழிலெல்லாம் மிகப்பெரிய நலிவுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய வேதனையுடைய உச்சமாக இருப்பதாக அவர்கள் தெரிவிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொழில் வரியை குறைக்க வேண்டும், சொத்து வரியை குறைக்க வேண்டும், மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும், பால் வரியை குறைக்க வேண்டும், குப்பைக்கு கூட வரி போடுகிற அரசாக இருக்கிறது, குப்பையை அள்ளுவதற்கு கூட திராணியற்ற அரசாக இருக்கிறது என்கிற வேதனை இந்த மக்களிடத்திலே இருக்கிறது. அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பை தருவதாக வாக்குறுதிகள் அளித்து வாக்குகளை பெற்று இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய திமுகவுடைய முதலமைச்சரும் இதே போல தொகுதியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியும் இந்த தொகுதி மக்களுக்கு எதையுமே கிள்ளி போடவில்லை என்பதுதான் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வேதனை குரலாக இருக்கிறது. தொடர்ந்து அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, அதே போன்று லஞ்ச ஒழிப்புத்துறை என்று பல்வேறு வழக்குகளில் சிக்கி இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி இந்த தொகுதிக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என்பதுதான் மக்களுடைய வேதனை குரலாக இருக்கிறது. இங்கே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பச்சை பசுமையோடு பல்லாயிரக்கணக்கான பெண்கள் முளைப்பாரிகளை வைத்துக் கொண்டு இரட்டை இலையை கையிலே காட்டிக்கொண்டு கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் தங்களுடைய கழக கொடிகளோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் இங்கே குவிந்திருக்கிறார்கள். கரூர் டவுன் பகுதி இன்றைக்கு விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய எழுச்சி உரையை கேட்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்று பல்லாயிரக்கணக்கான பெண்கள் உற்சாகமாக இங்கே கூடி அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்று வருகிறார்கள்.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கரூர் மாவட்டம் மிகப்பெரிய ஒரு சேவை நகரமாக மாற்றப்பட்டது. இந்த கரூர் மாவட்டத்திலே பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. கரூர் மக்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் வாழ்வதற்கும் போக்குவரத்து மிகப்பெரிய அளவிலே பேருந்துகள் விடப்பட்டதையும் அந்த மக்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறார்கள். குறிப்பாக இந்த மண்ணினுடைய மைந்தராக, மாவட்ட செயலாளராக, முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எம்.ஆர். விஜயபாஸ்கர் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்கிற அந்த நன்றியோடு இன்றைக்கு இந்த மக்கள் பல்லாயிரக்கணக்கானோர் கூடியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடிவிடக் கூடாது என்பதற்காக தொடர்ந்து இந்த பகுதியிலே காவல்துறை நெருக்கடி கொடுக்கப்பட்டதும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பேனர்களையும் கட்சி கொடிகளையும் வைப்பதற்கு தொடர்ந்து நெருக்கடிகள் கொடுத்து வரப்பட்டதையும் இந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். எந்த நெருக்கடிகள் கொண்டு வந்தாலும் நெருக்கடிகளுக்கு அஞ்சாத சிங்கங்கள் என்பதை இன்றைக்கு இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பெண் சிங்கங்களாக பல்லாயிரக்கணக்கான பெண்களும், ஆண் சிங்கங்களாக பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் பொதுமக்களும் கூடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரை ஆடல் பாடல்களோடு எழுச்சியான ஒரு வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றப் போகிறார். அதற்கு முன்னதாக இந்த மண்ணினுடைய மைந்தராக, மாவட்ட செயலாளராக, முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய எம்.ஆர். விஜயபாஸ்கர் வரவேற்று உரையாற்றப் போகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம்.